ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான வெண்டைக்காய் தொகையல் தான் செய்ய போகிறேன். இது வந்து ரைஸு சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே இதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம், கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பூண்டை வந்து நல்லா இடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே இதில் வந்து நான் ஆல்ரெடி வெண்டைக்காவை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த வெண்டைக்காவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெண்டைக்காவை பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நிமிஷமா நல்லா ஃப்ரை ஆயின்ருக்கு. இப்போ இந்த டைமில் இதில் கொஞ்சமா புளி சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமா தக்காளி சேர்த்துக்கோங்க. இது 2த்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகுற வரைக்கும் மேலே மூடி போட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காஞ்ச மிளகாலாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தக்காளி, வெண்டைக்காய்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் அடுப்ப ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போ இந்த காஞ்ச மிளகா எல்லாத்தையும் நல்லா அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2, 3 வாட்டி நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் தொக்கு தொக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ பல்ஸ் மோடில் ஒரு 2, 3 வாட்டி வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து இந்த தொகையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் வந்து அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அது கொஞ்சம் தொக்கு தொக்காக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் தொகையல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படியே கூட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளித்து கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறேன். அதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே இதில் வந்து கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டை வந்து நல்லா இடித்து இதில் சேர்த்துருக்கேன். இது கூட உங்களுக்கு வேணும்னா கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து அந்த தொகையில் சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான வெண்டைக்காய் தொகையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே ரெசிப்பியை நீங்கள் கத்திரிக்காய் வச்சு கூட செய்யலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தொகையில் வந்து நல்லா சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக போட்டு அதுக்கு மேலே நெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த தொகையில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.